தமிழ்நாடு சிவசேனா கட்சியின் சார்பாக தமிழ்நாடு சிவசேனா கட்சியின் துணை ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் மும்பை ஸ்டாலினாகிய நான் இந்த வீடியோ பதிவை தமிழ்நாடு காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் தமிழ்நாடு அனைத்து பத்திரிகை நிறுவனர்களுக்கும் தமிழ்நாடு செய்தி தொலைக்காட்சி நிறுவனர்களுக்கும் ரிப்போர்ட்டர்களுக்கும் முன்வைக்க கடமைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவை நான் ஏன் வெளியிடுகிறேன் என்றால், சமீபத்திலே சிவசேனா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ராதாகிருஷ்ணன் என்ற ஒரு நபர் சென்னை பத்திரிகையாளர்கள் முன்பு பத்திரிகையாளர்களை கூட்டி ஒரு பேட்டி கொடுக்கிறார். பத்திரிகைகளில் பேட்டி கொடுப்பதற்கே இந்த ராதாகிருஷ்ணனுக்கு எந்த ஒரு அதிகாரமும் சிவசேனா கட்சியின் தலைமை வழங்கப்படவில்லை. ஏனென்றால் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களையோ ஒரு செய்திகளையோ பத்திரிகைகளில் கொடுக்கப்பட வேண்டுமென்றால் அதற்கு சிவசேனா கட்சியின் தலைமை அகில இந்திய தலைமையில் சிவசேனா பவனிலிருந்து மொத்தம் 8 தலைவர்களை சிவசேனா கட்சியின் அகில இந்திய செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சிவசேனா கட்சியின் செய்தி தொடர்பாளராக 8 நபர்களை அகில இந்திய தலைவர் திரு உத்தவ்ஜி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். ஆனால் தமிழகத்திலே இந்த ராதாகிருஷ்ணன் என்ற நபர் தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் அங்கு நடக்கும் அனைத்து தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் பொய்யான தகவலை சிவசேனா கட்சியில் இருந்து பொய்யான தகவலை அவர் வெளியிடுகிறார் கட்சியின் பெயரில். இது தவறான ஒரு கருத்து. 2014 அதற்கு முன்பு 2014 முன்பு இந்த ராதாகிருஷ்ணன் என்பவன் ஒரு கட்சியின் தொண்டனாகவே செயல்பட்டு வந்தார். அப்படிப்பட்ட இந்த நபரை நம்பி 2014 தமிழகத்திற்கு ஒரு நல்ல ஒரு ஒருங்கிணைப்பாளரை தமிழகத்தில் நியமிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையின்படி சிவசேனா கட்சியின் அகில இந்திய தலைவரும் மகாராஷ்டிரா தற்போதைய முதலமைச்சருமான எங்கள் கட்சியின் தலைவர் திரு உத்தவ்ஜி அவர்கள் மற்றும் சிறு வயதிலே மகாராஷ்டிரா மாநிலத்தில் கேபினெட் மந்திரியாக செயல்படும் சிவசேனா கட்சியின் அகில இந்திய இளைஞரணி யுவசேனாவின் தலைவராக செயல்பட்டு வரும் தலைவர் திரு ஆதித்ய தாக்கரே அவர்களுக்கு நெருக்கமான அறிமுகமான டாக்டர் தர்ஷன் நந்துர்கர் என்ற நபர், வயதில் குறைந்தவரான இந்த தர்ஷன் நந்துர்கரை 2014 இவரை சிவசேனா கட்சியின் தமிழ்நாடு தலைமை ஒருங்கிணைப்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டார்கள். அப்போது அந்த சமயத்தில் இந்த ராதாகிருஷ்ணன் என்ற நபர் கட்சியின் தொண்டனாக தான் செயல்பட்டு கொண்டிருந்தார். 2014 தலைவரை ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லும்போது ராதாகிருஷ்ணனுக்கு 2014 ஒரு தற்காலிக தலைவர் என்று ஒரு கடிதத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் பழைய
சிவசேனா கட்சியின் பழைய செயல்பட்டு வரும் ஒரு நல்ல ஒரு மனிதர் என்ற அடிப்படையின் பெயரில் தமிழகத்திலே தற்காலிக தலைவராக நீங்கள் செயல்படுங்கள், உங்கள் செயல்பாட்டின் அடிப்படையில் தலைமையில் உத்தவ்ஜி அவர்களிடமும் தலைமை ஜெனரல் செக்ரட்டரி அனில் தேசாய் அவர்களிடமும் பரிந்துரை செய்து உங்களை அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்பு வெளியிடுவோம், தமிழகத்தில் தலைவராக நீங்கள் செயல்படுங்கள் என்று ஒரு கருத்தை சொன்னார். அந்த சமயத்தில் இந்த ராதாகிருஷ்ணன் அவர் எனக்கு ஒரு கடிதம் கொடுத்தால் எனக்கு செயல்பட ஒரு உதவியாக இருக்கும், ஏதேனும் ஒரு போராட்டம் நடத்தினால் நீ யார், என்ன பொறுப்பில் இருக்கிறாய் என்று கேட்டால் காவல்துறை அதிகாரியுடன் நான் என்ன சொல்ல முடியும் என்ற ஒரு வார்த்தையை வைத்தார். அப்போதுதான் இவரை சிவசேனா கட்சியின் தற்காலிக தலைவர் என்ற ஒரு அடிப்படையில் தமிழக ஒருங்கிணைப்பாளர் தர்ஷன் நந்தூர்கர் அவர்கள் அவருடைய கடிதத்திலே தற்காலிக தலைவராக நியமனம் செய்தார். அப்படிப்பட்ட அந்த சமயத்திலிருந்து 5 வருடங்களாக அவர் மாநில தலைவராக செயல்பட்டு வந்தார் இந்த ராதாகிருஷ்ணன். அவர் அந்த கடிதத்தை வாங்கிய பின்பு 5 வருடங்களில் எந்த ஒரு கட்சிக்கு எந்த ஒரு பணியும் அவன் செய்யவில்லை. கட்சியில் ஒருங்கிணைப்பு அல்ல, எந்த ஒரு மாவட்டத்திலும் ஒருங்கிணைப்பு இல்லாமல் தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டிருந்த இந்த ராதாகிருஷ்ணன் மீது பல புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது. அப்போது 5 வருடங்கள் முடிந்த பின்பு இதே தர்ஷன் நந்தூர்கர் அவர்கள் ராதாகிருஷ்ணன் என்ற நபருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் 2014 நீங்கள் தொடர்ந்து 5 வருடம் நீங்கள் தலைவர் பதவியாக இருந்துவிட்டீர்கள். நான் கொடுத்த அந்த லெட்டர், அந்த பதவி உங்களுக்கு காலாவதியாகிவிட்டது. ஆனால் நீங்கள் இனி மாநில தலைவர் என்று நீங்கள் போடக்கூடாது என்று ஒரு கடிதத்தை அனுப்புகிறார். அந்த கடிதம் அவருக்கு மட்டுமல்ல, அவருக்கு ரிஜிஸ்டர் போஸ்டில் அனுப்பப்படுகிறது ராதாகிருஷ்ணனுக்கு. அது மட்டுமல்லாமல் மும்பையிலே கட்சியின் தலைவர் அனில் தேசாயின் அறிவுரைப்படியே இந்த கடிதத்தை திரு ராதாகிருஷ்ணனுக்கு அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தை மும்பை பத்திரிகையான பதிப்பகத்தில் தமிழ் பத்திரிகையான தினதந்தி, தினகரன் பத்திரிகைகளுக்கும் அனுப்பப்பட்டன. அந்த பத்திரிகைகளிலும் இந்த கடிதம் செய்தியாக வெளியிட்டார்கள். இந்த பத்திரிகை செய்தியில் வெளியிட்ட இந்த நகலையும் தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி மற்றும் அதிகாரிகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும் இந்த சமயத்தில் தற்போது ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து நான் மாநில தலைவர் என்று சிவசேனா கட்சியை பெயரை தவறாக பயன்படுத்தி பத்திரிகைகளிலே என்னை பொறுப்பில் நியமித்தார், திரு ஆதித்ய தாக்கரே அவர்கள் தலைவராக என்னை கடிதம் கொடுத்தார் என்றெல்லாம் ஒரு தவறான ஒரு செய்தியை பத்திரிகைகளில் வெளியிடுகிறான். இப்படி வெளியிடும்போது எங்கள் கட்சியின் தலைவரை இழிவுபடுத்துவதை போல் எங்களுக்கு என்ன தோன்றக்கூடிய ஒரு தவறான கருத்து அது. இந்த ராதாகிருஷ்ணனுக்கு கொடுக்கப்பட்ட கடிதம் ஆதித்ய தாக்கரே அவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்த கடிதம் அல்ல. அகில இந்திய தலைவர் உத்தவ் தாக்கரே அவர்களும் ஒரு கடிதமும் கொடுக்கவில்லை. அகில இந்திய செயலாளர் திரு அனில் தேசாய் அவர்களும் கொடுக்கவில்லை. அப்படி எந்த ஒரு கடிதமும் சிவசேனா கட்சியின் தலைமையிலிருந்து கொடுக்கவில்லை. எந்த அதிகாரமும் தலைமையிலிருந்து இவருக்கு வழங்கவில்லை. ஆனால் கொடுக்கப்பட்ட கடிதம்
ஒருங்கிணைப்பாளர் தர்ஷன் நந்தூர்கர் அவர்கள் கொடுக்கப்பட்ட கடிதம். அவருடைய கையெழுத்தில் இட்டு அவர்தான் இந்த கடிதத்தை கொடுத்தார். ஆனால் ராதாகிருஷ்ணன் மீடியாவில் சொல்கிறான் ஆதித்ய தாக்கரே கைப்பட எனக்கு கொடுத்தார் என்ற ஒரு தவறான கருத்தை வெளிப்பதிவிட்டிருக்கிறான். அந்த கடிதம் திரு ஒருங்கிணைப்பாளர் கொடுத்த கடிதத்தை இந்த ராதாகிருஷ்ணன், இந்த கடிதத்தை நான் ஆதித்ய தாக்கரே அவர்களின் கையால் நான் வாங்க வேண்டும் என்று கெஞ்சி கூத்தாடி எங்களிடம் போராடினார். இருந்தாலும் தமிழகத்திலிருந்து வருகை தந்த இந்த நபரை மனதை புண்படுத்தக்கூடாது, ஒரு ஆர்வமாக ஒரு கட்சியின், அதாவது சிவசேனா கட்சியை வழிநடத்தி மிகப்பெரிய சக்தியாக உருவாக்கிய திரு பாலாசாஹ் தாக்கரே அவரின் மகனான உத்தவ் தாக்கரே அவரின் மகனான திரு ஆதித்ய தாக்கரே அவர்களின் கையால் வாங்க வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு வருகிறாரே என்ற ஒரு முறையில் இந்த வார்த்தையை ஆதித்ய தாக்கரே அவர்களிடம் சொல்லி இந்த கடிதத்தை உங்கள் மூலமாக உங்கள் கையால் வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்ற ஒரு வார்த்தையை நாங்கள் முன்வைத்தோம், கோரிக்கையை. அப்போது சிவசேனா கட்சியின் அகில இந்திய தலைவரான திரு ஆதித்ய தாக்கரே அவர்கள், எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் அல்ல, நல்லாக செயல்பட வேண்டும், செயல்படுங்கள் என்று அந்த கடிதம் யாருடையது என்று கேட்கும்போது தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளருடைய கடிதம் என்று சொன்ன பின்பு அந்த கடிதத்தை வாங்கி அவர் கையில் கொடுத்தார். இதுதான் அங்க நடந்த விஷயங்கள். அப்போது இந்த ராதாகிருஷ்ணன் அந்த சமயத்தில் கடிதத்தை வாங்கும்போது எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை வைத்துக்கொண்டு தற்போது காவல்துறை அதிகாரிகளிடமும், தமிழ்நாடு உயர் காவல்துறை அதிகாரிகளிடமும், காவல் நிலையங்களிடமும், பத்திரிகையாளர்களிடமும் பொய்யான தகவலை பரப்பி வருகிறார். சிவசேனா கட்சியிலிருந்து இந்த ராதாகிருஷ்ணனுக்கு எந்த ஒரு பதவியும் வழங்கப்படவில்லை. தலைமையிலிருந்து ஒருங்கிணைப்பாளர் கொடுத்தார். 5 வருடம் பின்பு இவரே மறுபடி ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார். உங்கள் 5 வருட பதவி முடிந்துவிட்டது, களவாதியாகிவிட்டது என்று. அதற்கு பின்பு தமிழகத்திற்கு மாநில தலைவராக தற்போது செயல்பட்டு வரும் ரவிச்சந்திரன் அவர்களை உத்தவ்ஜி அவர்களோட ஆலோசனைப்படி, அவர்கள் முன் ஆதித்ய தாக்கரே அவர்களின் ஆலோசனைப்படியும், அனில் தேசாய் அவர்களின் அறிவுரையின்படியும், தலைமை ஒருங்கிணைப்பாளரான தர்ஷன் நந்தூர்கர், தேசிய செயலாளரான திரு அண்ணாமலை அவர்கள் ஆதரவோடு இன்று தமிழகத்திலே ரவிச்சந்திரன் அவர்கள் தற்போது தலைவராக செயல்பட்டு வருகிறார். இந்த சமயத்தில் ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் ராதாகிருஷ்ணன், 5 வருடம் நான் தலைவனாக இருந்து விட்டேன், அவர் 5 வருடத்துக்கு முன்பு இப்போது இருக்கக்கூடும் தலைமையால் நியமிக்கப்பட்ட இந்த ராதாகிருஷ்ணன் ரவிச்சந்திரனுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டிருக்க வேண்டும். ராதாகிருஷ்ணன் சிந்தித்து அவருடன் ரவிச்சந்திரனுடன் செயல்பட்டிருந்தால் அவரை யாரும் தவறென்று இந்த பதிவை நான் போட்டிருக்க வாய்ப்பே இருக்காது. அப்படி செய்யாமல் மாநில தலைவர் நான் தான் என்று வீராப்புடன் வரைந்து கட்டிக்கொண்டிருக்கும் இந்த நல்ல மனிதர், குள்ள மனிதர், இவரை பற்றி பல புகார்களையும் காவல்துறையிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. தற்போது எந்த பதவியிலும் இல்லாத ராதாகிருஷ்ணன் தலைவர் என்று சொல்லி கட்சியின் பெயரை களங்கப்படுத்திக் கொண்டு தனிப்பட்ட முறையில் செயல்படுகிற இவன் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடிதம் புகார் மனு அளித்த பின்பும் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுதான் உண்மை. மேலும் இவன் தலைவர் என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டு வருகிறார்.
கட்சியை களங்கப்படுத்தி கொண்டு வருகிறார் தமிழகத்தில். இந்த ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே தமிழகத்திலே ஜனஜாகிருதி அமைப்பில் அவன் செயல்பட்டு வருகிறான். அங்கிருந்து இவருக்கு பணங்கள் கிடைக்கிறது, வருமானம் வருகிறதா என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம். சிவசேனா கட்சியில் உள்ள ஆட்களை அனைத்தையும், தொண்டர்கள் அனைத்தையும் இந்த ஜனஜாகிருதி அமைப்பிலே சேர்த்துவிட வேண்டும் ஒரு நோக்கத்தில் இவன் செயல்பட இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகமும் எழுந்துள்ளது. இந்த ராதாகிருஷ்ணன் பத்திரிகையாளர்களிடம் சொல்கிறான், முன்னாள் சிவசேனா கட்சியின் தலைவர்கள் நாராயண் ராணே அவர்களை கட்சியிலிருந்து வெளியில் சென்று விட்டார், அவரை நீக்கப்படவில்லை என்று. அதேபோல ஜகன் புஜ்பால் அவர்கள் கட்சியை விட்டு வெளியில் செல்லும் போது 18 எம்எல்ஏகளையும் கூட்டிச் சென்று விட்டார் என்றெல்லாம் ஒரு பொய்யான தகவலை பத்திரிகையாளர்கள் முன்பு தெரிவிக்கிறான் இந்த ராதாகிருஷ்ணன். அதற்கும் இந்த ராதாகிருஷ்ணன் சொல்வதற்கும் எந்த சம்பந்தமும் அல்ல, கட்சிக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் அல்ல. ஒரு மனிதன் ஒரு அரசியலில் இருக்கிறான் என்றால் அவரோட விருப்பம், கட்சி கட்டுப்படாது, நீ இந்த கட்சியில் தான் இருக்க வேண்டும், என்னை விட்டு நீ போகக்கூடாது என்றால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் கட்டுப்படுத்தாது. அதுதான் உண்மை. ஆனால் இந்த கட்சியிலிருந்து எந்த ஒரு எம்எல்ஏவும் ஜகன் புஜ்பால் கொண்டு போகவில்லை. நாராயண் ராணே அவர்கள் அவரால் சென்று விட்டார், கட்சியை விட்டு ஒதுங்கிவிட்டார். அதே போல இந்த ஜகன் புஜ்பாலும் அவரால் சென்று விட்டார், அவரே ஒதுங்கிவிட்டார். ஆனால் இந்த ராதாகிருஷ்ணன் என்ற போலி நபர் 5 வருடம் அவன் தலைவனாக இருந்தான், தலைவராக செயல்பட்டான். அதற்கு பின்பு அவருடைய பதவி காலம் முடிந்துவிட்டது. அதை நாங்கள் கட்சியின் தலைமையிலிருந்து வேறொரு நபருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, கட்சியின் தலைவர்கள் ஆலோசனையுடன். அப்படி ஒரு சமயத்தில் இந்த ராதாகிருஷ்ணன் அவர்களுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு சிவசேனா கட்சியின் 2016 பெரம்பலூர் தொகுதியிலே, பெரம்பலூர் எக்மூர் அந்த தொகுதியிலே கட்சியின் சார்பாக வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும். 2016 நிறுத்தப்பட்டது. அந்த சமயத்தில் கட்சியினுடைய ஏ ஃபார்ம் பி ஃபார்மிலே கட்சியின் ஜெனரல் செக்ரட்டரி திரு அனில் தேசாய் அவர்களின் கையெழுத்து விடுபட்டு விட்டது ஒரு ஃபார்மில். அந்த கையெழுத்தை இதே ராதாகிருஷ்ணனும் கூட இருக்கும் நண்பர் வக்கீல், அந்த நபர் ஏழுமலை என்ற ஏழுமலை, அவருடைய பெயர் ஏழுமலை, அந்த நபரை வைத்து இந்த ராதாகிருஷ்ணன் அனில் தேசாயின் கையெழுத்தை போலி கையெழுத்தாக அந்த ஃபார்மில் நிறைத்து அந்த சட்டமன்ற வேட்பாளர் தொகுதியிலே அவன் நிறுத்தினான். அப்படிப்பட்ட கேவலமான இந்த ராதாகிருஷ்ணன், இதற்கு முன்பு எங்களுக்கு தெரியாது ராதாகிருஷ்ணன் எப்படின்ட்டு. தெரிந்திருந்தால் அந்த தற்காலிக தலைவர் கூட கொடுத்துருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட நபர் இப்படி பல விஷயங்களை இந்த ஆள் கையாண்டு கொண்டு வரும்போது இந்த நபரை எப்படி ஒரு சிவசேனா கட்சியின் நல்ல ஒரு கட்சி தலைவர் என்று இவரை எப்படி வர்ணிக்க முடியும்? இப்படிப்பட்ட கயவர்களை கட்சியிலிருந்து ஒதுக்கத்தான் செய்ய வேண்டுமே தவிர அவர்களை தூக்கி அரசியல் கட்சியில் வைத்துக்கொண்டு அழகு பார்க்கக்கூடாது. இதுதான் அரசியல் கட்சியின் நெறிமுறை. ஒரு மனிதன் கட்சிக்கு விரோதமாக செயல்படுகிறான் என்றால் அந்த கட்சியின் தலைமை அவனை விலக்கி வைக்குமே தவிர, விலக்கி வைத்த பின்பு அவன் தனியாக சென்று விடுவான். அவன் தனியாக சென்று விட்டாலும் மறுபடியும் அந்த கட்சியின் பெயரை தவறாக பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தினால் அவன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். இதுதான் அரசியல் கட்சியோட நெறிமுறைகள்.
அதே போலதான் 5 வருடம் இவன் பதவியில் இருந்து முடிந்த பின்பு மறுபடியும் அவன் தலைவன் தலைவன் என்று கூடியிருக்கும் அவன் கூட இருக்கிற அனைத்து இந்து தொண்டர்களையும் தவறான வழி நடத்தி செல்லும் இந்த ராதாகிருஷ்ணன் அவர்களையும் ஏமாற்றி வருகிறார். இப்படிப்பட்ட போலியான நபர்கள் மீது நாங்கள் ஏற்கனவே தமிழகம் முழுவதும் உள்ள காவல்துறைகளிடம் உயர் காவல்துறை அதிகாரிகளிடமும் நாங்கள் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. எத்தனையோ பல புகார்கள் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் தமிழ்நாடு காவல்துறை உயர் அதிகாரிகள் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் ராதாகிருஷ்ணன் மீது எடுக்கப்படவில்லை. அப்படியே ராதாகிருஷ்ணன் மீது நடவடிக்கை எடுத்தாலும் சிவசேனா கட்சியின் தலைமையில் இருந்து எந்த ஒரு தலைவரும் இவனுக்கு ஆதரவாக யாருமே குரல் கொடுக்க மாட்டார்கள் என்பதை இந்த பதிவிலே நான் தெள்ளத் தெளிவாக இந்த கருத்தை நான் பதிவிடுகிறேன். இவன் மட்டுமல்ல, இவனை போல் இன்னும் ஒரு சில நபர்கள் நல்ல கட்சிக்காக உழைத்து செயல்படுகிற நல்ல நண்பர்களும் இவனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு, இந்த ராதாகிருஷ்ணன் என்ற நபரை பேச்சை கேட்டுக்கொண்டு, நான் எனக்கு மும்பையில் எல்லா தலைவர்களையும் தெரியும் என்றெல்லாம் பொய் சொல்லி அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களையும் கெடுத்து அவர்களையும் குட்டிச்சவராக வழிநடத்தி செல்கிறான் இந்த ராதாகிருஷ்ணன். இப்படிப்பட்ட ராதாகிருஷ்ணன் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த பதிவிலே நான் உங்கள் முன் வைக்க கடமைப்படுகிறேன். இந்த ராதாகிருஷ்ணன் அது மட்டுமல்லாமல் வேப்பேரி காவல் நிலையத்திலும் பல காவல் நிலையங்களிலும் சென்று ஒரு சில இந்து அமைப்பு தலைவர்களுடன் நான் சிவசேனா மாநில தலைவர் என்று சொல்லிக்கொண்டு கட்ட பஞ்சாயத்தையும் செய்து கொண்டு வருகிறார். அவன் செய்யும் அந்த கட்ட பஞ்சாயத்திற்கும் சிவசேனா கட்சிக்கும் எந்த தொடர்பும் அல்ல என்பதை இந்த பதிவிலே நான் வெளியிடுகிறேன். அதேபோல தமிழகத்தில் உள்ள அனைத்து பத்திரிகையாளர்களையும் இந்த ஒரு கருத்தை நான் உங்கள் முன் பதிவிட கடமைப்படுகிறேன். ராதாகிருஷ்ணன் மறுபடியும் பத்திரிகைகளில் செய்தி கொடுக்கவோ மாவட்ட செயற்குழுவை கூட்டவோ சிவசேனா கட்சியின் மாவட்ட மாநில ஒன்றிய செயற்குழுவை கூட்டவோ தமிழகத்தில் தற்போது நடைபெறவிருக்கும் தமிழக பொது தேர்தலை பற்றி பேசுவதற்கோ சிவசேனா கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் யாரும் இந்த ராதாகிருஷ்ணன் என்ற இந்த நபருக்கு எந்த ஒரு அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை என்பதை இந்த பதிவில் நான் தெளிவுபடுத்துகிறேன். அதையும் மீறி இந்த நபர் செயல்பட்டால் காவல்துறை அதிகாரிகள் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் விரைவில் இவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த தேர்தல் நடந்து முடிந்த பின்பு தமிழகத்தில் நான் மும்பை ஸ்டாலின் ஆகிய நான் சிவசேனா கட்சியின் தமிழ்நாடு துணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் நான் காவல்துறை அதிகாரி தலைமை டிஜிபி ஆபீஸில் வந்து தர்ண போராட்டம் நான் செய்வேன். அதையும் இந்த பதிவில் நான் வெளியிடுகிறேன். ஒன்று, காவல்துறை இவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த ராதாகிருஷ்ணன் மீது. அப்படி காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அவன் மீது எங்கள் கட்சி தொண்டர்கள் சிவசேனா மும்பை ஸ்டைலிலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். நடவடிக்கை எடுக்கப்படும் என்றால் என்ன? அவன் மறுபடியும் சிவசேனா கட்சியின் பெயரையோ சிவசேனா கட்சி
பொறுப்பில் இருப்பதாக விளம்பரப்படுத்துவதோ, சிவசேனா கட்சியின் தலைவர்கள் புகைப்படங்களை அச்சிட்டு போஸ்டர் அடிப்பதையோ நிறுத்தாமல் செய்து கொண்டிருந்தால், தமிழகத்திலுள்ள அனைத்து சிவசேனா கட்சி தொண்டர்களும் வீடு பூந்து இந்த ராதாகிருஷ்ணனை கையை காலை உடைப்பார்கள் என்பதை இந்த பதிவிலே நான் வெளியிடுகிறேன். ஆதலால் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட இருக்கும் நபர்கள் அனைவரும் சிவசேனா கட்சியின் தலைவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள், ஒரு கட்சியை எப்படி செயல்படுத்த வேண்டும், அதற்கு ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறார்கள். கட்சியின் மூலமாக மாநில தலைவராக திரு ரவிச்சந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார். அவரிடம் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்று சிந்தித்து அவர்களுடன் கட்சி பணியை செய்ய முன் வர வேண்டும் என்ற ஒரு சிறிய வேண்டுகோளையும் அவர்கள் முன் நான் வைக்கிறேன் என்று இந்த பதிவை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் மகாராஷ்டிரா, ஜெய் தமிழ்நாடு.